அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் மெத்தடாலஜி. நம்ம பிஜிடிஆர்பில நமக்கு 30 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? நேத்து இதுக்கு முந்தின வீடியோல சிலபஸ் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது அதோட ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட், ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அந்த டாபிக்ஸ் படிக்கும்போது எழுதிக்கோங்க. ஏன்னா இதுலயும் நமக்கு 10 யூனிட் இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் அப்படியே எழுதிட்டே படிச்சீங்கன்னா, இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிருக்கோன்ற ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 10 யூனிட்டுமே எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கு. யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனோட 80% சிலபஸ் இதுல கவர் ஆயிருக்கு. ஓகே. இதுல ஒரு 3rd யூனிட் தமிழ்நாடு பத்தி இருக்கு. அத தவிர மத்த எல்லாமே யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன். அதுக்கப்புறம் யுஜிசி நெட் பேப்பர் 1ல கொஞ்சம் டாபிக்ஸ் நம்ம இதுல கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. நீங்க யுஜிசி நெட் எழுதியிருந்தீங்கன்னா, அந்த டாபிக்ஸ பத்தின கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும். இல்ல மேம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யுஜிசி நெட் எழுதலன்னா, கொஞ்சம் நீங்க இந்த டாபிக்ஸ்லலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, உங்க மேஜர் பேப்பர்ல 120 மார்க்ஸ் இருக்கு. அதுல விடுற சில மார்க்ஸ கண்டிப்பா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஏன்னா, நெறைய கொஸ்டின் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆயிருக்கும். சில இது மெமரி பேஸ்டா இருக்கும். சில இது இயர்ல கேட்கலாம், அக்ரானிம்ல கேட்கலாம். எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அதுல விடுற மார்க்க கண்டிப்பா நீங்க புடிச்சிடலாம். ஸோ 30 மார்க்ஸ்ங்கிறது நல்ல மார்க்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் வேல்யூ இருக்கு. இல்லையா? ஸோ எதையும் விடாதீங்க. இதையும் நல்லா படிங்க. எஜுகேஷன் மேக்ஸிமம் இதுல ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. இனிலருந்து நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட்டா எல்லா 10 யூனிட்டும் கவர் பண்ண போறோம். இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் யூனிட். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இதுக்கு முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். அதுல எல்லா சிலபஸும் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியோட 10 யூனிட்டுமே என்னலாம் இருக்குன்னு அது பார்த்துருக்கோம். நீங்க ஒரு ஐடியா அந்த சிலபஸ பார்க்கணும்னா, ஒரு தடவ பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் தெரியறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் எப்படி இத கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஒண்ணு இருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் அதுல வர நமக்கு எஸ்எஸ்சி, ஆர்எம்எஸ்ஏ, சமாகிரா சிக்ஷா, ரூசா அத பத்தி இருக்கு. அப்புறம் ஆர்டிஏ ஆக்ட் பத்தி இருக்கு. அப்புறம் ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் பத்தி இருக்கு. அப்புறம் என்ரோல்மெண்ட்னா என்ன, ஸ்டாக்னேஷன் என்ன, ட்ராப் அவுட்னா என்னன்னு இருக்கு. அப்புறம் ஓப்பன் ஸ்கூலிங், டீலிங்கிங் டிகிரீஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் பிரெயின் ட்ரெயின் அந்த மாதிரி. அப்புறம் வொகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன்னா என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன. ஸோ இது எல்லாமே ஓகே. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இதெல்லாமும். அப்புறம் யூடிஎல்னா என்ன? இதுக்கு என்னலாம் தடங்கல்கள் இருக்கு, பேரியர்ஸா இருக்கு அது. அப்புறம் சேலஞ்சஸ் என்ன? ஓகே. இந்த எஜுகேஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கு. அப்புறம் கமிட்டீஸ் அண்ட் கமிஷன்ஸ் இது ஆக்சுவலா யுஜிசி நெட் பேப்பர் 1 எழுதியிருந்தீங்கன்னா தெரியும். ஹையர் எஜுகேஷன் 10வது யூனிட்ல இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் நமக்கு 2மே இருக்கு. ஓகே. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த யூனிட் 1ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம இந்த யூனிட் அப்படியே பார்த்துருவோமா? இதுல பெருசா இன் டெப்த் நான் போல. ஏன்னா இது வந்து பெருசா படிக்கிறதாயிடும் அப்புறம். நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. நெறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரீ பிரைமரி வரும். அதுக்கப்புறம் பிரைமரி வரும். அதுக்கப்புறம் செகண்டரி, ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன். இந்த ஆர்டர்ல தான் நமக்கு இருக்கும். இல்லையா? இதுல எலிமெண்டரி எஜுகேஷனும் வரும். நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ப்ரீ பிரைமரினாலே பிரைமரிக்கு முன்னாடி இல்லையா? ஏஜஸ் 3 to 6 இயர்ஸ் கவர் ஆயிருக்கு. இது அந்த ஃபார்மல் ஸ்கூலிங் அந்த கிளாஸ் 1க்கு முன்னாடி வர்றது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரிஞ்சது தான். இதுல வர இந்த ஸ்கீம்ஸ மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிடிஎஸ் ஸ்கீம்ன்றது 1975 வருது. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் சர்வீஸ் ஸ்கீம். இது 1975. ஓகே. இது அங்கன்வாடி சென்டர்ஸ், அந்த பால்வாடி அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க? ஹெல்த் செக்கப்ஸ், நியூட்ரிஷன் குடுக்கறதா இருக்கட்டும், இம்யூனைசேஷன் இதுலலாம். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் இதுல நமக்கு தெரிஞ்சுக்கிறது நேஷனல் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசி 2013ல வருது நமக்கு. இதை லான்ச் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, பால் வாத்திகா. ஓகேவா? இது ப்ரீ பிரைமரி செக்ஷன்ஸை கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஜாயின் பண்ணணும்னு சொல்றது. இது NEP 2020ல வர்றது இது.
ஏன்னா நம்ம அப்போ ப்ரீ பிரைமரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது. அதனால தான் என்ன ஆகுது, நமக்கு முன்ன இருந்து நம்ம எஜுகேஷன் அந்த நம்ம படித்த மெத்தடை விட இப்போ வந்து வேற மாதிரி இருக்குது. 5+3+3+4ன்னு மாறி இருக்கிறது. ஸோ ப்ரீ பிரைமரியும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ப்ரீ பிரைமரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஜாயின் ஆயிருக்கும். நம்ம அது பின்னாடி இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிரைமரி எஜுகேஷன். இந்த பிரைமரி எஜுகேஷன் நெக்ஸ்ட் வருது. ப்ரீ பிரைமரி நம்ம பார்த்தாச்சு. பிரைமரி எஜுகேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? கிளாஸஸ் 1 to 5, ஏஜஸ் 6 to 11 ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இது இவங்க இது மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மாரல் வேல்யூஸ், ஹெல்த் ஹேபிட்ஸ், இதெல்லாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சு எழுதிருங்க. அடுத்தது மெயினா இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம படிச்சது எல்லாமே கோத்தாரி கமிஷன். அவர் சொன்ன ரெக்கமெண்டேஷன் 10+2+3ல படிச்சிருப்போம். பட் இப்போ NEP 2020 சொன்னது 5+3+3+4 ஸ்ட்ரக்சர். இதில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்றோம். அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் எது இன்க்ளூட் ஆயிருக்கு? 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரீ பிரைமரி, அதுக்கப்புறம் கிரேட்ஸ் 1 and 2 ரெண்டுமே இருக்கும். அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்றோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ பிரைமரி, அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தது நம்ம ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? இது கிளாஸஸ் 1 to 8 ஸ்டாண்டர்ட், ஏஜஸ் 6 to 14 நம்ம எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வர சில இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ல தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிரைமரி ஸ்டேஜுங்கிறது கிளாஸஸ் 1 to 5, அப்பர் பிரைமரி ஸ்டேஜுங்கிறது 6th-லேருந்து 8th வரைக்கும் சொல்கிறோம். அதுதான் 11 to 14. ஸோ இது எலிமெண்ட்ரினா 8th வரைக்கும் இருக்கிறது எலிமெண்ட்ரி நம்ம சொல்கிறோம். இதில் வந்தது தான் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அந்த 6 to 14 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் ஆனது. ஓகே, ஸோ இந்த யூஇஇ அந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எதை 3 காம்பனன்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணதுன்னா, யூனிவர்சல் ஆக்சஸ் இருக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும், பசங்களுக்கு படிக்கணும். யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன் இருக்கணும், எல்லாருமே சேரணும். அதே மாதிரி வெளியே போகாமல் ரிட்டென்ஷனாக பசங்க படிக்கணும். ஓகே, ஷுட் பி அட்வைஸ் கண்டினியூ ஸ்கூலிங் வித்தவுட் ட்ராப்பிங் அவுட். யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி இந்த மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், அந்தந்த லெவலுக்கு அந்த ஒரு அடிப்படை கல்வின்னு சொல்லுவோம், அடிப்படையாக அந்த குழந்தைக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருக்கணும். அது மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். இந்த 3 காம்பனண்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ரீ பிரைமரி பார்த்துட்டோம், பிரைமரி பார்த்துட்டோம். அடுத்தது செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன். இப்போ செகண்டரி எஜுகேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? போஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்டேஜை நம்ம செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? 9th and 10th, 14லேருந்து 16 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரின்னு சொல்கிறோம், இல்லை சீனியர் செகண்டரின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ 16 to 18, அதான் +1 +2 நம்ம சொல்கிறது. ஸோ இதை எப்படி இவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கே தெரியும் இல்லையா? அப்போ +1 +2 பசங்கன்னா எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? லேர்னர் சென்டர்டாக இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்ற மாதிரி இருக்கணும், இல்லை சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கண்டிப்பாக பசங்களுக்கு வளர்க்கணும், லைஃப் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஒகேஷனல் கெரியர் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகே, ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? கிளாஸ் 12க்கு அப்புறம் படிக்கிறது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் சொல்கிறோம். அது அண்டர் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம், ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸோ இல்லை டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனோ எல்லாமே ஹையர் எஜுகேஷனில் சேர்றது. யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் பேட்டர்ன் நம்ம ரொம்ப வருஷமாக கோத்தாரி, இது ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணது கோத்தாரி கமிஷன். ஓகேவா? இது பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்க. ஓகேவா? எப்போ வந்துச்சுன்னா, நமக்கு மொத்தம் NEP, இது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம சொல்றோம். 1968ல ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. ஓகே, கோத்தாரி கமிஷன் அப்படியே 1964ல பண்ண ஆரம்பிக்கிறார், 1966ல சப்மிட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கமெண்டேஷனை வச்சு வர்றது தான் 1968 ஃபர்ஸ்ட் NEP. இதுதான் இந்திரா காந்தி தலைமையில வரும். அப்போ அவங்க பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1986ல ரெண்டாவது வருது, நமக்கு செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1986ல தான் NEP. ஓகேவா? பட் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே பண்ணது 1968ல. பட் இது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதுதான் 1986. அதுக்கப்புறம் 2020ல தேர்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1992ல ஒன்று வரும். இது என்னன்னா 1986 ரிவைவ் பண்ண வர்றதுக்காக. ஓகே, அது ரிவைஸ் பண்ணி இதில் எதெல்லாம் ஆட் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக வர்றது 1992. இதை நம்ம ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவோம், POAன்னு சொல்லுவோம்.
ஓகே. இது டாக்டர் ராமமூர்த்தி கமிட்டின்னு சொல்லுவோம். ஜனார்தன ரெட்டி கமிட்டி வருவாங்க. ஸோ இது 2 வரும். ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் 10 இயர்ஸ், அப்புறம் 2 இயர்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி, அப்புறம் 3 இயர்ஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன். இதுதான் நம்ம யூனிஃபார்ம் பேட்டர்ன் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் NEP 2020ல தான் இந்த பேட்டர்னை 5+3+3+4 ஸ்ட்ரக்சர்னு மாத்துறாங்க. 5ங்கிறது ஃபவுண்டேஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஃபவுண்டேஷன்னாலே ப்ரீ கேஜிலேருந்து கிரேட் 2 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ப்ரிப்பரேட்டரின்னு சொல்றோம். இது கிரேட் 3லேருந்து 5th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஸ்டேஜ்ன்னு சொல்றோம். இது கிளாஸஸ் 6லேருந்து 8th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டேஜ் கிளாஸஸ் 9லேருந்து 12th வரைக்கும் இருக்கும். இதுதான் இப்ப NEP 2020ல மாறின ஒரு நியூ ஸ்ட்ரக்சர். பட் இது நிறைய இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. பட் நிறைய இடத்துல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவ்வளோதான். பட் NEP 2020 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். பார்த்துக்கோங்க. இது மெயினா NEP 20ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா, நமக்கு நிறைய தெரியும். ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரையும் NEP 20 வந்து கிரெடிட் சிஸ்டம் வந்துடுது. ABC அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் நிறைய சேஞ்சஸ் உண்டு பண்ணாங்க இல்லையா? மெயினா இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றது மல்டி டிசிப்ளினரி. ஓகே. காம்படென்சி பேஸ்ட் லேர்னிங். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் NCF 2005ன்னு வரும். இந்த NCFங்கிறது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்குங்கிறது இது ஸ்கூல்ஸுக்காக பண்றது. NCERT பண்ணுவாங்க ஸ்கூல்ஸுக்காக இந்த NCF. இவங்க 2005ல எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம் சொல்லுவாங்க. பசங்களே தானே ஒரு விஷயம் பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஓகே. மேபி இதுலயும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். இது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஓகே. அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸுக்கு பண்ணணும்னா நம்ம டீச்சர்ஸ்க்காக படிக்கிறதுனால டீச்சர் எஜுகேஷன் யார் பார்த்துக்கிறாங்கன்னா NCTE பார்த்துப்பாங்க. இது கொஞ்சம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இவங்க தான் டீச்சர் எஜுகேஷனுக்கு ரிலேட்டட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இவங்க தான். ஓகே. இதுல வந்து இவங்களும் ஒரு NCF செட் பண்றாங்க. NCFTE நம்ம சொல்றோம் அதை. அது 2009ல நமக்கு வருது. NCFTE அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். அடுத்தது ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம ஈக்குவலா கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஃபேர் அக்சஸ் கொடுக்கணும். குவாலிட்டி எஜுகேஷன் அந்த காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர், ரீஜியன், டிசபிலிட்டி, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதான் ஷெட்யூல் யாரெல்லாம் இதுல இருக்கானா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ், கேர்ள்ஸ் அண்ட் விமென், சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அப்புறம் ரூரல் அண்ட் ரிமோட் பாப்புலேஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இது எல்லாருமே அதுல சேருவாங்க. டார்கெட் குரூப். ஓகே. டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. என்னெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல சர்வ சிக்ஷா அபியான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஓகே. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் NCFன்னு சொல்றோம் இல்லையா? அது ஸ்கூலுக்கு பண்றது எல்லாம் NCERT பண்ணுவாங்க. டீச்சருக்கு பண்றது NCTE பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கூட வேற என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் நமக்கு வந்துச்சுன்னா சர்வ சிக்ஷா அபியான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2001ல வருது. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி வருது. 6 to 14 இயர்ஸ் எல்லா குழந்தையும் படிக்கிறது. ஓகே. ஸோ இதில் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இந்த ஆர்டிக்கல் 21A மாறுது. இந்த ஆர்டிக்கல் 21A எதனால் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 45ல தான் இது இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஆர்டிக்கல் 45ல இருக்கும். அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று வரும். அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் 21Aல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாவே மாறிடும். 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அது. ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுறது. அதுதான் ஆர்டிக்கல் 21A. ஓகே. ரைட் டு லிவ் ஆக்சுவலா 21 ஃபுல்லாவே ரைட் டு லிவ். அதுல வர்றது 21A. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது என்னெல்லாம் பண்ணது சர்வ சிக்ஷா அபியான்ல இது எல்லாமே இருக்கு. இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் ப்ரமோட் பண்றாங்க. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் த்ரூ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகே. இது கொஞ்சம் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு RMSAன்னு சொல்றோம். ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இந்த ஃபுல் நேம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்ப வருதுன்னா 2009ல வருது. இது பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இப்ப வந்து நம்ம MHRD சொல்றது கிடையாது. இப்ப நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இத நம்ம சொல்றோம். MOEன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டு என்ஹான்ஸ் அக்சஸ் அண்ட் இம்ப்ரூவ் இது எலிமெண்டரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றது. ஸோ 9th and 10th ஃபோக்கஸ் பண்ணி இது இருக்கிறது. ஓகே. ஸோ ஃபுல்லா
இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிறது, எஸ்சி, எஸ்டி, ரிமூவ் ஜெண்டர் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, சப்போர்ட் ஐசிடி இன் ஸ்கூல்ஸ், இது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணது செகண்டரி எஜுகேஷனை. அடுத்தது வர்றது சமாக்ரா சிக்ஷா அபியான். சமாக்ரா சிக்ஷா அபியான்னா என்னன்னா, இது 2018ல வருது. இது சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷன், இந்த 3மே சேர்ந்தது இன்டகிரேட்டட் ஸ்கீமா வர்றது தான் 2018ல வர்றது தான் இந்த சமாக்ரா சிக்ஷா அபியான். இவங்க ஃபோக்கஸ் பண்ணது இது எல்லாமே ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இதுதான் நிப்புன் பாரத் மிஷன் வருது. இது ஒண்ணுமே இல்ல, இந்த 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கலாம் ஒரு அடிப்படையா இவ்ளோ எழுத தெரியணும். மேத்ஸ்ல இவ்ளோ சம்ஸ், இவ்ளோ அட்லீஸ்ட் ஒரு அடிஷன் தெரியணும். நம்பர்ஸ் எழுத, அதுதான் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் இன் ஸ்கூல்ஸ்ல வருது. அப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷன் த்ரூ தீக்ஷா பிளாட்ஃபார்ம். அப்புறம் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், அப்புறம் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. சப்போர்ட் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸ்ட்ரென்தனிங் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டீஸ், இது எல்லாமே யார் பண்றாங்கன்னா சமாக்ரா சிக்ஷா அபியான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2018ல வருது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூசா அமைப்புன்னு சொல்றோம். இது ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான். இது 2013ல வருது. இது லான்ச் இன் 2013 ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்காக வருது இது. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்றோம். ஹையர் எஜுகேஷன் மெயினா இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் காலேஜஸ்க்கு எதனா ஃபண்டிங் கொடுக்கறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இது அக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி இன் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஓகே, இதுவே இப்போ என்இபி 2020ல நிறைய ஹையர் எஜுகேஷனுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் வந்த உடனே உஷா 2023 இன்னும் கொஞ்சம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இதில் டெவலப் ஆகி இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிஎம் உச்தார் சிக்ஷா அபியான்னு நம்ம சொல்றோம். ரீவாம்ப்டு வெர்ஷன் ஆஃப் ரூசா டு இம்ப்ளிமெண்ட் என்இபி 2020 ரிஃபார்ம்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஹையர் எஜுகேஷன்ல அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். ஓகே, ஸோ இந்த நாக் அமைப்புலாம் கூட இப்போ வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகே, லேர்னிங் அவுட்கம் இதுதான் நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரிக்குலம் பண்ணி பசங்களுக்கு உண்மையாகவே நம்ம படித்தது ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு அப்ளை ஆக முடியுது அதை வச்சு பண்ணுறது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது 2009ல வருது. இது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் ஏஜ் 6 to 14 இயர்ஸ் வருது. இதில் மெயின் நோ டிடென்ஷன் பாலிசி அன்டில் 2019. ஓகே, பசங்களுக்கு டிடென்ஷனே கிடையாது, கிளாஸ் 8. ஓகே, அடுத்தது 25% ரிசர்வேஷன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்றது. அடுத்தது நோ டிடென்ஷன் பாலிசி அன்டில் 2019, அதே ரிப்பீட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ ஸோ எந்த பசங்களும் நம்ம ஃபெயில் பண்ணக்கூடாது, அதுதான் மெயினாக வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் சொல்கிறது. அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இதில் கொண்டு வந்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில். நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்னன்னா ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் எஜுகேஷனோட கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார்மல் எஜுகேஷனா நார்மலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்கூல்ஸில் போயிட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக படிக்கிறது ஃபார்மல் சொல்கிறோம். நான் ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது ஃபார்மல் இருந்து தள்ளி இருக்கு, அவ்வளோதான். ஃப்ளெக்சிபிள் ஷெடியூலில் நான் படிக்கலாம், ஒரு என்ஜிஓஸ், ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இவன் மூக்கில் படிக்கலாம், எப்படி வேணா இருக்கு. இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்கிறேன், ஏதோ ஒன்று எஜுகேஷன் கண்டினியூவாக படிக்கிறேன், அது எல்லாமே என்ன ஆகுது, நான் ஃபார்மலில் சேரும். இன்ஃபார்மலுங்கிறது நார்மலாக இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறது எல்லாமே இன்ஃபார்மலில் சேர்றது, அவ்வளோதான். இதில் ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, கரிக்குலம் கிடையாது, லைஃப் லாங் லேர்னிங் இதில் இருக்கும். ஓகேவா? பட் எதில் ஃபிக்ஸட் கரிக்குலம் இருக்குன்னா நமக்கு இந்த ஃபார்மல் எஜுகேஷனில் இருக்குது. இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் போகிறோம்னா இந்த ஃபார்மலில் சேரும். நார்மலாக இப்போ மூக் பிளாட்ஃபார்மில் படித்தா கூட கம்யூனிட்டி சென்டர், என்ஜிஓ, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதெல்லாம் நான் ஃபார்மலில் சேரும். இன்ஃபார்மல், இந்த இடம் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க சில பேர். நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். நான் ஃபார்மல்னா ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறத நான் ஃபார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபார்மலுங்கிறது நார்மலாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம பார்த்து நம்மளே கற்றுக்கிறது எல்லாம் இன்ஃபார்மல் தான், மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிற விஷயம் எல்லாமே. ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப் இருக்கும், இல்லை எனி ஏஜ் குரூப் இருக்கும், இங்கே எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் ஸ்கில் சர்டிஃபிகேட் கிடைக்கும், இது டிப்ளமோ, அதெல்லாம்
ஸோ அகாடமிக் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட், லிட்ரஸி, கண்டினியூங் எஜுகேஷன், இது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வளர்றது. இது ஸ்கூலிங், காலேஜ் அண்ட் டிகிரி ப்ரோக்ராமாக இருக்கும், இல்லை அடல்ட் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஸ்கூலிங், ஒகேஷனல் கோர்சஸ், இது எல்லாமே நான் ஃபார்மலில் செய்வோம். இப்போ இன்ஃபார்மல் ஏதோ யூடியூப்ல பார்க்குறேன், இல்லை ஸ்டோரி டெல்லிங், பேரண்ட்ஸ் ஏதோ சொல்கிறாங்க, அது எல்லாமே ஓகேவா. இந்த இடத்துல குவாலிஃபைடு ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தேவைப்படும். இங்கே ஒரு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ட்ரெயினர்ஸ் சம்டைம்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம், ஒரு விஷயம் ஏதோ பார்க்குறோம், பட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது, பட் ஏதோ ஒன்று கற்றுக்குறோம். இது எனிவன் பேரண்ட்ஸாக இருக்கலாம், பியர் குரூப்பாக இருக்கலாம், மீடியா கிட்ட இருந்து கற்றுக்குறோம். ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக எதனா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கொஸ்டினை படிங்க, புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த நான் ஃபார்மல் இன்ஃபார்மலில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தது கீ இஷ்யூஸ் இன் எஜுகேஷன்ல நமக்கு இது ஒரு 3 குடுத்துருக்காங்க. என்ரோல்மென்ட். நார்மலா என்ரோல்மென்ட்னா ஒரு கோர்ஸ்ல நம்ம என்ரோல் பண்ணிட்டோமான்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் என்ரோல்மென்ட். அதுதான். இந்த என்ரோல்மென்ட்டே இது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இல்லையா? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, அந்த வயசு பசங்க எத்தன குழந்தைங்க ஸ்கூல்ல சேர்ந்திருக்கு. அந்த வயசு குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க. அத வந்து ஒரு டிவைட் பண்ணி இன்டூ 100 பண்ணா நமக்கு ஒரு பெர்சன்டேஜ்ல ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அததான் நம்ம கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? NEP 2020 பிரகாரம் ஓகே 2030ல வந்து நம்ம ஒரு 100% வந்து பிரைமரியில வந்து பசங்கள சேர்க்கணும்ன்றது ஒரு எய்ம், கோல் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே 2030 பிரைமரி. ஓகேவா? 2035க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து ஹையர் எஜுகேஷன் சேர்த்துறணும். அவ்வளோ பேர் நிறைய படிக்கணுங்கிறது நினைக்கிறது. ஓகேவா? அது இருக்கு. ஓகே. அது ரொம்ப இதெல்லாம் வந்து யுஜிசி நெட்ல வர கொஸ்டின். இதில கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக. ஓகே. அதே மாரி நெட் என்ரோல்மென்ட் ரேஷியோனா எத்தன பேர் இப்ப அஃபிஷியலா சேர்ந்திருக்காங்க. அது நெட் என்ரோல்மென்ட் ரேஷியோன்னு சொல்றோம். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டேக்னேஷன் சொல்றது என்னன்னா, அப்படியே சில பசங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போவோம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுறத ஸ்டாக்னேஷன் நம்ம சொல்றோம். அது டியூ டு ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல இர்ரெகுலர் அட்டெண்டன்ஸா இருக்கலாம், இல்ல லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம். பட் கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இப்ப 8த் வரைக்கும் எல்லாரும் போகணுங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ ரிப்பிட்டேஷன் ரேட்டுங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி ரிப்பிட்டேஷன் ஆறது. லோ ப்ரொமோஷன் ரேட்டுங்கிறது மூவ்மெண்ட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் டிலே ஆறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மொத்தத்து ட்ராப் அவுட் ஆகுறதுன்னா படிக்காம அப்படியே நடுவுல போயிடுறது இல்லையா அது. ஸோ கம்ப்ளீட்டிங் அந்த எஜுகேஷன் முடிக்காம ட்ராப் ஆயிடுறது. அது எதனால ட்ராப் ஆறாங்கன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who லீவ் ஸ்கூல் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் லெவல். லோ என்ரோல்மெண்ட்னா இது மூணுமே ஆக்சுவலா ஒன்னொன்னு இன்டர் கனெக்டட் தான். லோ என்ரோல்மெண்ட் எதனால லீட்ஸ் டு லோ அக்சஸ். ஸ்டாக்னேஷன் என்ன பண்ணுது? ஃப்ரஸ்ட்ரேஷன காஸ் பண்ணுது. அதனால ட்ராப் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ராப் அவுட் ரெடியூசஸ் ஓவரால் லிட்ரஸி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் இல்லையா? ஸோ இத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது இது இந்த ட்ராப் அவுட் ஸ்டாக்னேஷன் தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், இந்த இன்டர்வென்ஷன்ஸ்னாலே அத தடுக்கிறதுக்கு நடுவுல நம்ம எடுக்கிற சில இதெல்லாம். அதுதான் இன்டர்வென்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுல ஆர்டிஇ ஆக்ட் 2009ல என்ன பண்றாங்க? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் குடுக்குறாங்க 6 to 14 இயர்ஸ் வரைக்கும். மிட் டே மீல் ஸ்கீம் 1995ல வருது. அடுத்தது பிஎம் போஷன், பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் 2021ல பசங்களுக்கு அந்த மீல் குடுக்கறது. இம்ப்ரூவ் அட்டெண்டன்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன். அடுத்தது நிப்புன் பாரத் மிஷன் 2021ல வருது. நிப்புன்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. அந்த அடிப்படை அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். அதுக்காக வந்தது இது. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஓகேவா? அடுத்தது சமாக்ரா சிக்ஷா 2018ல வருது. இவங்க ஈக்விட்டி, அக்சஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அப்புறம் கேஜிபிவிவிங்கிறது கஸ்தூர்பா காந்தி பாலிக வித்யாலயா. இது எல்லாமே கேர்ள்ஸ் எஜுகேஷன் சப்போர்ட் பண்றது. NSI GSEனா நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் 2008ல வருது. இதுவும் கேர்ள்ஸ் எஜுகேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு. இது எல்லாமே இந்த ட்ராப் அவுட் ஸ்டாக்னேஷன் தடுக்கிறதுக்காக வந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். அப்புறம் தீக்ஷா வந்து இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலா கொண்டு போறதுக்காக. லேர்னிங் பியாண்ட் கிளாஸ் ரூம்ஸ். அப்புறம் ஸ்வயமோட ஃபுல் நேம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் 2017ல வருது இது.
ஈவன் ஸ்கூல் ஒரு ஃபார்மலா படிக்காம, ஈவன் நான் ஃபார்மலாவும் நம்ம எஜுகேஷன கன்டின்யூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாமே கொண்டு வருது. அடுத்தது ஃபங்ஷனல் லிட்ரசி ப்ரோகிராம் நமக்கு ஒண்ணு இருக்கு. இது எத டார்கெட் பண்றாங்க? அடல்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் தட் எய்ம்ஸ் டு டீச் பேசிக் ரீடிங், ரைட்டிங், நியூமரசி அண்ட் பிராக்டிகல் லைஃப் ஸ்கில்ஸ் டு நான் லிட்டரேட் அடல்ட்ஸ்க்காக இது ஃபோக்கஸ் பண்ண வந்தது. இந்த ஃபங்ஷனல் லிட்ரசி ப்ரோகிராம் எஸ்பெஷலி ரூரல் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டீஸ்க்காக வந்தது. இவங்க எத டார்கெட் பண்றாங்கன்னா, அடல்ட்ஸ் ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபவ் ஹூ மிஸ்ட் ஃபார்மல் ஸ்கூலிங். மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ரூரல், புவர், விமென், அப்புறம் எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி அண்ட் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டீஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ இது இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்னா மினிமம் லிட்ரசி ஸ்கில்ஸ் குடுக்கணும். செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டெய்லி லைஃப். அவங்களுக்கு இதுல ஒரு ஸ்கில் அவங்க கத்துக்கிட்டு அது மூலியமா அவங்க வாழ்றதுக்கு உதவுறது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி அக்சஸ் பண்ண அவங்க சொல்றது அது எல்லாமே. அடுத்தது இதுல மெயினா வந்த 2 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னா, நேஷனல் லிட்ரசி மிஷன் சொல்றோம். இது 1988ல வருது. எய்ம் டு அச்சீவ் 80% லிட்ரசி பை டார்கெட்டிங் அடல்ட் இல்லிட்ரேட். அப்புறம் சாக்ஷார் பாரத் மிஷன் 2009 to 2018 வருது. இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஃபீமேல் லிட்ரசி, எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல. ப்ரமோட்டட் பேசிக் எஜுகேஷன். இந்த பேசிக் எஜுகேஷன் மெயினா ஆரம்பிச்சது காந்திஜி. கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்லுவோம். இது ஸ்கில் பேஸ்டு. ஓகேவா? இது கைத்தொழில் கத்துக்கிறது அவ்வளவுதான். ஒகேஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் கண்டினியூங் எஜுகேஷன். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது ஓப்பன் ஸ்கூலிங் நமக்கு ஒன்று இருக்கும். இந்த ஓப்பன் ஸ்கூலிங்னா இந்த ஃபார்மல் எஜுகேஷன் மாதிரியும் இருக்கும். இந்த ஓப்பன் ஸ்கூலிங்னாலே என்ஐஓஎஸ்ங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஈவன் நம்ம இன்னும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பத்தி படிக்கும் போது வரும். ஓப்பன் ஸ்கூலிங் பத்தி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்களும் நார்மல் ஸ்கூல்ஸ்ல படிக்கும்போது இந்த ஓப்பன் ஸ்கூலிங் இருக்கிற ஸ்கூலா பார்த்து சேர்ப்பாங்க. என்ஐஓஎஸோட சர்டிஃபிகேஷன் இருக்கிற ஸ்கூல். ஸோ அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஓப்பன் ஸ்கூலிங்கிறது ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தட் அலோஸ் லேர்னர்ஸ் டு ஸ்டடி அட் தேர் ஓன் பேஸ், டைம் அண்ட் பிளேஸ். ஓகே. இதோட கீ இன்ஸ்டிடியூஷன் யாருன்னா என்ஐஓஎஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இது 1989ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இவங்க ஃப்ளெக்சிபிள் அண்ட் அக்சசபிள் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ரன் பை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அண்ட் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸ். ஓகே. இது எதெல்லாம் செகண்டரி, சீனியர் செகண்டரி அண்ட் ஒகேஷனல் லெவல்ஸ் வரைக்கும் கொடுக்கறது. இது செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் இதுல இருக்கும். அஃபோர்டபுள் அண்ட் இன்க்ளூசிவ். ஓகே. இத பத்தி நம்ம படிப்போம் பின்னாடி கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்கும். அது மாதிரி லேர்னர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. த டைவர்ஸ் லேர்னர்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கறது. சில குழந்தைங்க காக்னிட்டிவ் கிஃப்டட் சைல்டா இருக்கும். ரொம்ப அதுக்கு கட்ட கட்டக்குன்னு புரிஞ்சுக்கும் இல்லையா? அந்த குழந்தைங்க இல்ல குழந்தைங்க ஸ்லோவா இருக்கும். இல்ல லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி பண்றது. இல்ல பிசிக்கலாவே அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஹியரிங் ப்ராப்ளம், விஷுவல் ப்ராப்ளம், லோகோமோட்டர் இம்பேர்மென்ட் நடக்கிறது அந்த மாதிரி. சோஷியோ கல்ச்சுரல் ப்ராப்ளம், லாங்குவேஜ், ரிலிஜியன், எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அப்புறம் எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கும். ஏடிஹெச்டி இருக்கும். இல்ல ஆட்டிசம் குழந்தைங்க, எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி குழந்தைங்க. இந்த மாரி இருக்கிற குழந்தைங்கள டைவர்சிட்டின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ன பண்ணும், ஒரு மாரி கம்மியா இருந்துச்சுன்னா, எல்லா குழந்தைங்களும் ஒண்ணா படிக்கும். இப்ப டீச்சர் அவங்கவங்களுக்கு ஏத்தா மாதிரி குடுத்து பண்ணுவாங்க. அதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அந்த டாபிக்கும் நமக்கு இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி இருக்கிற டைவர்ஸ் லேர்னர்ஸ் இருந்தா, டீச்சர் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா மாரி சொல்லிக் குடுக்குறது. லேர்னர் சென்டர்ட் பெடகாஜி இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டீச்சிங் ஸ்டைல்ஸ் இருக்கும். மல்டிலிங்குவல் அண்ட் கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் கிளாஸ் ரூம்ஸா இருக்கணும். ஒரே மாதிரி இல்லாம அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா மாதிரி பண்ணணும் டீச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்றது, பிரெயில் புக்ஸ் ஆர் ஸ்கிரீன் ரீடர்ஸ் யூஸ் பண்றது, பியர் டியூட்டரிங் அண்ட் ரிசோர்ஸ் ரூம்ஸ் ஃபார் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் கொண்டு வரது. அடுத்தது என்ஐஓஎஸ் அண்ட் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அந்த சிடபிள்யூஎஸ்என்னா என்னன்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இது மெயினா என்ஐஓஎஸ் மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இவங்க வந்து ஃப்ளெக்சிபிள், ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃப்ரம் பிரைமரிலேருந்து செகண்டரி ஸ்கூல் லெவல்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்பெஷலி டிசைன் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் டைவர்ஸ் லேர்னர்ஸ்க்காக, இன்க்ளூடிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஓகே. ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நமக்கு இந்த டாபிக்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே இந்த மாதிரி எதனா குறை இருக்கிற குழந்தைங்களும் நார்மல் குழந்தைங்களோட சேர்ந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறது தான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்றோம். பட் அந்த குழந்தைக்கு தேவையான வசதி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம்.
எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் மார்ஜினலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், கொலாபரேட்டிவ் லேர்னிங் நடக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இதில் எஜுகேஷன் ஃபார் ஆல் அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம், எல்லா குழந்தையும் ஒன்றா பார்க்குறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸுங்கிறது மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸுங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆகிருக்கும். என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும், வேர்ல்டு ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். பட் அதில் எஸ்டிஜி 4ல் என்ன இருக்குன்னா எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன். அதில் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே இருக்குது, எல்லா குழந்தையோரும் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுதான். ஸோ கரிக்குலம் அடாப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு ஏற்ற அசிஸ்டிவ் டிவைசஸ் கொடுக்கறது, அந்த குழந்தைய அசிஸ்ட் பண்ணுறது, அந்த குழந்தையால் அது இருந்தால் ஈஸியாக இன்னும் பண்ண முடியும். அதான் பிரெயில், இயரிங் எய்ட், ஸ்க்ரீன் ரீடர் இருந்தால் டீச்சர் ட்ரைனிங், அப்புறம் பியர் டியூட்டரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான். அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதா இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டைவர்ஸ் லேர்னர்ஸ்க்கு அந்த ஐஇபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வித் ஸ்பெஷல் எஜுகேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது ரெகுலர் கிளாஸ் ரூம்லேயே குழந்தைங்க நார்மல் குழந்தைங்களோட சேர்ந்து படிப்பாங்க. ஓகே, கொஞ்சம் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, இப்போ கொஞ்சம் ஒரு மைல்டாக ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்கலாம் படிக்கும். பட் ஸ்பெஷல் எஜுகேஷன்னா அந்த குழந்தைங்களுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்கூல், ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்து வருது. அப்புறம் இங்கே எல்லா லேர்னர்ஸும் இருப்பாங்க, இங்கே ஒன்லி லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் தான் இருப்பாங்க. இங்கே சோஷியல் இன்டகிரேஷன், அகடமிக் அச்சீவ்மெண்ட் வளரும், இங்கே தெரப்டிக் அண்ட் ஸ்பெஷல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அடாப்ட்ஸ் கரிக்குலம் டு ஃபிட் சைல்டு, கரிக்குலம்ஸ் இங்கே இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், யூடிஎல்னு நம்ம சொல்கிறோம். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அப்படின்னா என்னென்ன? ஆக்சுவலாக இப்போ ஒரு டாபிக் ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் புரிகிற மாதிரி எல்லா லேர்னிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டீச்சர் சொல்லி கொடுக்குறது. அதான் எல்லா எல்லா கைண்ட் ஆஃப் டிஎல்எம்ஸும் யூஸ் பண்ணுறது. ஒரு குழந்தை கேட்டு கற்றுக்குது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் யூடிஎல் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, யூடிஎல் அதான். ஸோ மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஒரு கண்டென்ட்டையே டீச்சர் ஆடியோ விஷுவல் டெக்ஸ்டாக காட்டுறது, மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டலாம், ஓரலாகவும் ரிட்டனோ ப்ராஜெக்ட் பேஸ்டா, இல்லை மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் வேஸ் டு மோட்டிவேட் அண்ட் இன்வால்வ் லேர்னிங், கேம்ஸ் பண்ணலாம், பியர் லேர்னிங், ரியல் லைஃப் கான்டெக்ட், எப்படி வேணா இருக்கலாம். அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி, அந்த குழந்தைக்கு எது எது புரிஞ்சுக்க முடியுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் பண்ணுறத யூடிஎல்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அகாமடேட் ஆல் லேர்னர்ஸ், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. யூடிஎல்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். Okay, that guides the design of learning experience to accommodate all learners. எல்லா கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸாலையும் புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி எல்லா கைண்டையும் டீச்சர் பண்ணுறது. இது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது? ரெடியூசஸ் பேரியர்ஸ் டு லேர்னிங், ப்ரமோட்ஸ் லேர்னர் அட்டானமி, அட்டானமினா தானே குழந்தை கற்றுக்க உதவுது, சப்போர்ட்ஸ் டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிஇ ஆக்ட் 2009 என்ன பண்றாங்க? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் சொல்றாங்க, இன்க்ளூடிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் 2016ல வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிடபிள்யூடி ஆக்ட்னு சொல்லுவோம். ஓகே, பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே, அது 1995ல வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி தான் ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்னு வரும். இதில் மொத்தம் 21 டிசபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. ஆர்பிடபிள்யூடியில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ். 21 டிசபிலிட்டி சொல்லியிருப்பாங்க, இதில் 7 தான் இருந்திருக்கும். பட் இதில் வந்து இன்னும் நிறைய சொல்லி இவ்வளோ டிசபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆர்பிடபிள்யூடியில். ஸோ எம்ஃபசைஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. அப்புறம் என்ஏபி 2020லும் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு பேரியர் ஃப்ரீ இன்க்ளூசிவ் லேர்னிங் என்வாயன்மெண்ட். அப்புறம் சமாக்ரா சிக்ஷா அபியான் 2018ல வருது, இவங்களும் வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் யுஎன்சிஆர்பிடி, யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி 2007 வருது, இவங்களும் நிறைய பண்ணுறாங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்காக பண்ணுறவங்க இவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எஜுகேஷன் ஆஃப் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ்னு ஒன்று இருக்கு, நமக்கு வருது. அது ஒரு இதுவாக கொடுத்துருப்பாங்க. த சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ்னா, தீஸ் ஆர் குரூப் தட் ஃபேஸ் ஹிஸ்டாரிக்கல், சோஷியல், கல்ச்சுரல், எக்கனாமிக் மார்ஜினலைசேஷன் அண்ட் என் சஃபர் ஃப்ரம் இன்இக்வாலிட்டி அண்ட் அக்சஸ் டு எஜுகேஷன். சில சில இது அப்பத்துலேருந்தே இவங்க இப்படின்னு ஒரு குரூப்பை பிரித்து வைக்கிறது அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்றது. சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பண்றோம்? ஸோ ஷெட்யூல் காஸ்ட்,
ஓகேவா? நெக்ஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்ன்னு சொல்றோம். ட்ரைப் பீப்புள். நெக்ஸ்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அப்புறமா யாரெல்லாம் சேர்றாங்க இதுல? மைனாரிட்டிஸ், விமன் அண்ட் கேர்ள்ஸ், ஜெண்டர் பேஸ்டு மார்ஜினலைசேஷன் அதுல வர்றது. இப்போ சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், அப்புறம் மைக்ரண்ட்ஸ், அப்புறம் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, ஆர்ஃபன் சில்ட்ரன், அந்த குழந்தைங்களை நம்ம என்ன சொல்றோம்? சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இவங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுது கான்ஸ்டியூஷன்? என்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குன்னா, ஆர்டிகல்ஸ் 15 ஆஃப் 4 இது மெயினா சப்போர்ட் பண்றது பேக்வர்ட் கிளாஸஸோட சோஷியலி அண்ட் எஜுகேஷனலுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். ரைட் டு எஜுகேஷன். ஓகே, இங்க படிக்கணும் கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாவே மாறிடுது அது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 45 வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஆர்டிகல் 46 வந்து எஸ்சி எஸ்டி ஃபோக்கஸ் பண்றது, வீக்கர் செக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. அது அவங்களுக்கு எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ண உதவுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 29 அண்ட் 30 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 29 அதே மாதிரி கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் இருக்கு மைனாரிட்டிஸ்க்கு சொல்றது. ஆர்டிகல் 30 என்ன பண்ணி ஈவன் மைனாரிட்டிஸும் என்ன பண்ணலாம், அவங்களே ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்றது ஆர்டிகல் 30. இது எல்லாமே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இருக்கிறது. அடுத்தது ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். இந்த ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்ன ஆகுது? இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கில் பேஸ்ட் அண்ட் ஒர்க் ஓரியன்டட் ட்ரைனிங் இருக்கு வித் த ஃபார்மல் அகடமிக் கரிக்குலம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் ஒகேஷனலைசேஷன். ஃபார்மல் கரிக்குலத்தோட ஒரு ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை நம்ம கொண்டு வரதை ஒகேஷனலைசேஷன் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இது லெவல் 1ல என்னெல்லாம் கொண்டு வராங்க? செகண்டரி லெவலாக இருந்த இன்ட்ரடக்ஷன் டு ஒகேஷனல் மாடல் ஸ்கில் அவேர்னஸ் கொண்டு வரும். சீனியர் செகண்டரிக்கு என்ன கொண்டு வரும்? ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் லைக் ரீட்டைல், இது அது அது அவங்க என்ன இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வராங்க ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ். அப்புறம் ஐடிஐ, பாலிடெக்னிக், என்எஸ்டிசி, ஓகே, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க என்ன பண்றாங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய இது பண்றது. ஸோ ஒகேஷனலைசேஷனாலே டீச்சிங் ஸ்கில்ஸ் வித் இன் த ஸ்கூல் சிஸ்டம். அடுத்தது நமக்கு இருக்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, இல்லையா? ஈவன் ஸ்கூல்ஸ்லேயே நிறைய லேர்னர் சென்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ட்ரைனிங் இண்டிவிஜுவல்ஸ் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் ரிலவன்ட் ஸ்கில்ஸ் ஸ்கூல்ஸ் அவுட் சைட் ஃபார்மல் ஸ்கூலிங். இப்போ நமக்கு என்ன தேவை, என்ன கைத்தொழில் தேவை, இது பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு இது உதவுறது. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைடட் அவுட் சைடு ஸ்கூல். ஓகே, ஸோ இதோட ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்கு மெயினாக வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இது 2015ல வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்கில் இந்தியா மிஷன் வருது. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2015ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணுது. ட்ரெயின் ஓவர் 40 crore people by 2022ல. ப்ரமோட் ஸ்கில் ட்ரைனிங், ஆண்டர்பிரினர்ஷிப், இன்டர்நேஷனல் மொபிலிட்டி. ஏன்னா இந்த ஸ்கில்ஸ் எந்த அளவு மேலே நம்ம கொண்டு வரோம், அதுதான் இன்டர்நேஷனல் மொபிலிட்டி. நெக்ஸ்ட் டிடியு ஜிகேஒய்னா தீன் தயாள் உபாத்யாயா கிராமன் கௌசல்யா யோஜனா. ஓகேவா? இது 2014ல மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. ரூரல் புவர் யூத்துக்காக 15 to 35 இயர்ஸ் அந்த அந்த ஏஜ் குரூப்புக்கு கொண்டு வந்தது. இதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்னும் நிறைய இருக்கு, இதுல இம்பார்ட்டன்டானது மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த என்எஸ்கியூஎஃப் நம்ம சொல்றது நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் வருது. இது ஒரு காம்படன்சி பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். இதை அவன் கத்துக்கிட்டானா, இந்த காம்படன்சி வந்துச்சா, அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இதில். ஓகே, அதான் காம்படன்சி பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் தட் ஆர்கனைசஸ் ஸ்கில்ஸ் ஒகேஷன் அகடமிக் குவாலிஃபிகேஷன் இன்ட்டு 10 லெவலில் இது இருக்கும். பேஸ்ட் ஆன் அவங்க நாலேஜ், அவங்க ஸ்கில்ஸ், அவங்க ஆப்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி இதை லான்ச் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2013ல். 10 லெவல் இந்த என்எஸ்கியூஎஃப்ல இருக்கும். லெவல் 1 பேசிக் ஹெல்ப்பர்லேருந்து லெவல் 10 பிஹெச்டி ஆர் ரிசர்ச். இதுக்கு நடுவில் ஈவன் டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி அதெல்லாம் ஒவ்வொரு லெவல்ஸில் வரும். ஓகே, இந்த லெவல் இருக்கவங்க என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அது மாதிரி இருக்கும். ஓகே, அது என்எஸ்கியூஎஃப்னு நம்ம சொல்றோம். அடுத்தது டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, இது ஒன்றுமே இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற டிகிரிஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸுக்கும் நமக்கு வேல்யூ பண்ணணுங்கிறத டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஜாப் எலிஜிபிலிட்டி பேஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ் கொடுக்கணும், நாட் ஜஸ்ட் அகடமிக் டிகிரிஸ்ன்னு சொல்றது தான் டீலிங்கிங் டிகிரிஸ். இது மெயினாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 86ல பண்றாங்க. அதுக்கப்புறம் NEP 2020 இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கில்ஸ்க்கு டெவலப் பண்றதுக்கு. ரெடியூசஸ் அகடமிக் ப்ரெஷர், ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் வரணும், இண்டஸ்ட்ரி அகடமிக் கேப்பை குறைக்கணுன்றது. அடுத்தது பிரெயின் ட்ரெயின் நமக்கு இருக்கும். இந்த பிரெயின் ட்ரெயினுங்கிறது மைக்ரேஷன் ஆஃப் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் மைக்ரேட் ஆகிறது தான் நம்ம பிரெயின் ட்ரெயின் நம்ம சொல்றோம்.
ஓகேவா? எதனால போறாங்க? ஒண்ணு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால, இல்ல சேலரி ஹையர் சேலரியால, இல்ல லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசர்ச் ஃபண்டிங் இங்க இல்லாததுனால அவங்க மூவ் ஆறாங்க. ஸோ பேரியர்ஸ் இன் எஜுகேஷன். ஓகே, என்னெல்லாம் நமக்கு தடங்கள் இருக்கு? இதெல்லாம். ஸோ பேரியர்ஸ்னா என்னது? ஏதோ என்னெல்லாம் தடங்கள் வருது? நமக்கு ஒண்ணு கிடைக்க விடாம பண்றதுக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர். ஒண்ணு பிசிக்கல் பேரியரா இருக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லாம போறது. இப்ப நார்மலா இப்ப சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த டிசபிலிட்டிஸ் எல்லாம் இருந்தா, உண்மையாவே நம்ம நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அந்த அளவு வசதி கிடையாது. ரேம்ப் எல்லா இடத்துலயும் கிடையாது. ஸ்கூல்ஸ் டிஸ்டன்ட்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் சோஷியலா பார்த்தா காஸ்ட், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், சைல்ட் லேபர் இருக்கிறது. எக்கனாமிக்கா பார்த்தா பாவர்ட்டி, இன்எபிலிட்டி டு பை இன்ஃபர்ம் அது எக்கனாமிக்கலா டவுனா இருக்கிறதா இருக்கலாம். இல்ல சைக்காலஜிக்கலா லோ செல்ஃப் எஸ்டீம், ஃபியர் ஆர் ஃபெயிலியரா இருக்கலாம். இல்ல பெடகாஜிக்கலா இருக்கலாம். அந்த இடம் என்னதான் நம்ம செட் பண்ணாலும் அது சரியா போய் சேருதாங்கிறது தெரியல. ஸோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் டீச்சிங்ன்றது சம்டைம்ஸ் அது சரியா இல்லாம போறது. இல்ல லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு புரியாம போலாம். ஏதோ ஒரு இருக்கலாம். ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இந்த பேரியர்ஸ்லாம் வந்துச்சுன்னா, ஓரளவு கொஸ்டின் நம்மளால புரிஞ்சா ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு காமன் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். நார்மல் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. எப்படி அந்த பேரியர்ஸை ஓவர் கம் பண்ணலாம்னா, டீச்சிங் மெத்தட்ஸை இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி மாத்துறது. ஸோ மாத்திட்டு பண்ற எல்லா மாதிரி எல்லா குழந்தைக்கும் ஏத்த மாதிரி அகாமடேட் பண்ற மாதிரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஸ்காலர்ஷிப் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம், டீச்சர் சென்சிட்டிவிட்டி அண்ட் ட்ரைனிங் இதெல்லாமும் கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் இன் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன். எதனால அஃபோர்டபுள் பண்ண முடியல, எல்லாருக்கும் அக்சசபிள் பண்ண முடியறதுக்கு இதெல்லாம் நமக்கு தடங்கல்களா இருக்கு. அஃபோர்டபிலிட்டி வந்து பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் ஏறுறதா, இடன் காஸ்டா இருக்கலாம், லேக் ஆஃப் ஃப்ரீ ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் டிவைட் சம்டைம்ஸ். ஓகேவா? நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்ஸ் இல்லையா? டிஜிட்டல் டிவைட்னா அதான். டிஜிட்டல் டிவைட்னா நமக்கு இன்டர்நெட் வசதி, நமக்கு இந்த ஒரு டிஜிட்டலாக நமக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல. அந்த டிஃபரன்ஸை தான் நம்ம டிஜிட்டல் டிவைடுன்னு நம்ம சொல்கிறோம். அக்சசபிலிட்டி இஷ்யூஸுங்கிறது அவங்க அக்சசபிளா இல்லை, அவங்க புவர் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இல்லை. இந்த சிடபிள்யூ அண்ட் சில்ட்ரன் ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்களுக்கு கரிக்குலம் நாட் அடாப்டட் டு ரீஜனல், அந்த ரீஜனலுக்கு ஒத்து போற மாதிரி இல்லை, இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி இல்லை, அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கரிக்குலம், அந்த மாதிரி இல்லை. அது ஒரு பேரியரா இருக்கு. அடுத்தது நமக்கு இருக்கிறது கமிட்டீஸ் அண்ட் கமிஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டீஸ் இன் எஜுகேஷன். இதுல நமக்கு ப்ரீ இண்டிபெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் இண்டிபெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப நிறைய இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கும். அது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சொல்றேன். 1813 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது சார்ட்டர் ஆக்ட். இது தாமஸ் பேபிங்டன் அதுக்கு லீடரா இருக்காரு. அப்பயே அவங்க ஆல்மோஸ்ட் 1 lakh rupees அலோகேட் ஃபர்ஸ்ட் இந்தியா எஜுகேஷன் கொண்டு வரணும். ஓகே, அப்போ பிரிட்டிஷ் வராங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அப்போ ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 1835 இங்கேருந்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெக்காலே மினேட் வராரு, லார்ட் மெக்காலே. இவர் இங்கிலீஷ் எஜுகேஷன் நிறைய ப்ரொமோட் பண்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரீப்ளேஸ்டு பர்ஷியன் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வராங்க. பர்ஷியன் அப்புறம் இங்கிலீஷை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இது மெக்காலே மினேட். அடுத்தது 1854, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உட்ஸ் டிஸ்பேட்ச்னு சொல்றோம். இது மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், சர் சார்லஸ் உட். இவரு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இவரு இதுல வந்து டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தெரப்பின்னு ஒன்று, டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாரு. அப்படின்னா என்னன்னா, எலைட் குரூப்புக்கு மட்டும் நம்ம டீச் பண்ணலாம், அவங்க வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அது பீப்புள் கிட்ட கன்வை பண்ணணும்னு இவர் சொல்லுவார். டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் மெக்கால இவர் அதெல்லாம் வேண்டான்னு இது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவாரு. இந்த யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணது மெயின். இதுல 1857ல முதல்ல யூனிவர்சிட்டி செட்டப் பண்றாங்க. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் வந்தது கல்கட்டால. ஓகே, அதுக்கப்புறம் அன்டர் கமிஷன் வருது, வில்லியம் அன்டர் இந்த மெயின், ஃபோக்கஸ்ட் ஆன் பிரைமரி எஜுகேஷன். அடுத்தது 1901, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த மெக்காலே மினிட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, கண்டிப்பா வரும். உட்ஸ் டிஸ்பேட்ச், மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், அது இம்பார்ட்டன்ட். அன்டர் கமிஷன் கொஞ்சம் கேட்பாங்க. இவர் ஃபோக்கஸ் பண்ணது பிரைமரி எஜுகேஷன்ல. இது மூணு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஷிம்லா எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் வருது, இது லார்ட் கர்சன் தலைமையில வருது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சஜஸ்டட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1901 ரிலை கமிஷன் வருது, சர் தாமஸ் ரிலை. இதுக்கப்புறம் தான் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் நமக்கு வருது. அதுக்கப்புறம் 1904ல இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் லார்ட் கர்சன் தலைமையில நமக்கு வருது. ஓகேவா? அப்புறம் 1917ல சாட்லர் கமிஷன் வருது, கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷனும் அதை நம்ம சொல்லுவோம்.
ஓகே. அதுக்கப்புறம் 1921ல இந்த கேப் வருது ஃபர்ஸ்ட். இதுதான் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷனா வரும். ஓகே. இது வந்து 1934ல திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும். 1921ல இது வரும். அதுக்கப்புறம் 1923ல அகைன் இது வந்து டிசால்வ் ஆயிடும். அகைன் 1935ல வரும். 1929ல அர்டாக் கமிட்டி வரும். சர் பிலிப் அர்டாக் அவர் தலைமையில வரும். இது எப்படி பிரைமரி எஜுகேஷன் இருக்கு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்க வரும். அப்புறம் 1937ல வர்தா ஸ்கீம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் எஜுகேஷன், இது காந்திஜி தலைமையில வருது. டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர் தலைமையில வருது. நைத்தலீன், ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவர் மதர் டங் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் சொல்றது. அப்புறம் 1944ல சர்ஜன் பிளான் வருது. 100% லிட்ரஸி இன் 40 இயர்ஸ் கொண்டு வரணும். அப்புறம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, ஓகே, இது இவங்க கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னா 1948 டு 49 ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையில வருது. ஓகே. ஃபார்மேஷன் ஆஃப் யூஜிசி ஃபோக்கஸ் ஆன் ஹையர் எஜுகேஷன் ரிஃபார்ம். அப்புறம் 1952 டு 53 செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். ஓகே. இவர் 10+2+3 பேட்டர்ன் ஃபோக்கஸ்ட் ஆன், இது ஆக்சுவலாக 10+2+3 பேட்டர்ன் இங்கே அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இது இடத்துல மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது செகண்டரி எஜுகேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஓகே. 1961ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி வருது. இது 1962ல அன்சா மேத்தா கமிட்டி வருது. ஓகே. அன்சா மேத்தா கமிட்டி இவங்க மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது விமன்ஸ் எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஃபர்ஸ்ட் முதல்ல வராங்கன்னா துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல இல்ல, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி 1959ல துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. ஓகேவா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் முதல்ல விமன்காக வந்த கமிட்டி 1959. இதுக்கப்புறம் அன்சா மேத்தா கமிட்டி வருது. அப்புறம் 1964 டு 66ல கோத்தாரி கமிஷன் வருது. 10+2+3 பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6% ஜிடிபி அப்படியே அலோகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. காமன் ஸ்கூல் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஓகே. இதெல்லாமே கொஞ்சம். அப்புறம் 1968ல முதல்ல நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வருது. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வராங்க. அடுத்தது 1976ல 42nd அமெண்ட்மெண்ட். முதல்ல ஸ்டேட்ல இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும் எஜுகேஷன். அதுக்கப்புறமா எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல மாற்றுவாங்க. கன்கரண்ட்னா ஸ்டேட்டும் சரி சென்ட்ரல் ரெண்டு பேருக்குமே வந்து டிசிஷன் எடுக்கிற பவர் இருக்கிறது. அப்புறம் 1986ல அகெயின் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வருது. ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் தலைமையில வருது. இதுல மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. அப்படின்னா என்னன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் நவோதயா வித்யாலயாஸ் வருது, ரூரல் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி பண்றது. அப்புறம் மிட் டே மீல்ஸ் வருது. டயட் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. ஓகேவா. டயட்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அதை பார்த்துக்கிறது. ஓகேவா, அவங்க பார்த்துப்பாங்க. அதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதும் 1986ல. அப்புறம் 1990ல ராமமூர்த்தி கமிட்டி வருது, ஆச்சாரியா ராமமூர்த்தி தலைமையில. இது வந்து என்பி 1986 ரிவைஸ் பண்ணி வருது, ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே. 1992. அதுக்கப்புறம் 1992 ஜனார்தன ரெட்டி கமிட்டி வருது. இது கேப், ஓகேவா. அவங்க அவங்க தலைமையில கேப்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க இதை அகைன் ரிவைஸ் பண்றதுக்காக. அது ஜனார்தன ரெட்டி கமிட்டி வருது. இவங்க ஈக்விட்டி இன் எஜுகேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் சொல்றாங்க. அப்புறம் 1993 அண்ட் 2009ல யஷ்பால் கமிட்டி, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1990, ஓகே, இது வந்து 1993ல வர இது யஷ்பால் கமிட்டி மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ஸ்கூல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. 1993 சொல்லுவாங்க, 1995 கூட சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓகேவா, லேர்னிங் வித்தவுட் பேர்டன் ஸ்கூல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது 2009ல ஹையர் எஜுகேஷன்ல இது ஃபோக்கஸ் பண்றது. அப்புறம் 2005 டு 2009 நேஷனல் நாலேஜ் கமிஷன் வருது. சாம் பிட்ரோடா அவர் தலைமையில வர்றது. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய கொண்டு வரணும், எஜுகேஷன் இன்னும் வேற லெவல்ல கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன். அப்போ மன்மோகன் சிங் அவர் பிரைம் மினிஸ்டரா இருப்பார், அவர் தலைமையில வந்தது. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரணும்னு சொல்றது, 50 நேஷனல் யூனிவர்சிட்டிஸ், நிறைய விஷயம் இவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ்ல நிறைய வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது டிசால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது 2009ல சர்மா கமிட்டி வருது. என்ஆர் மாதவ மேனன் அவரோட தலைமையில வருது. ஓகே. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி 2012ல வருது. இது ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா. இது மெயினா வந்தது டீச்சர் எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்காக வந்தது. அப்புறம் 2015 சுப்பிரமணியம் கமிட்டி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டிராஃப்ட் பண்ணது நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 2020ல NEP 2020 வருது. இது கஸ்தூரி ரங்கன்
கமிட்டி அவங்க பண்ணது. இவங்க டிராஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. அவருல தான் NEP 2020 வரும். இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச்க்கு, இன்ஸ்டிடியூஷன் ஆட்டோனமி, குவாலிட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஓகே. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய கமிட்டிஸ் தான். பட் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் கண்டிப்பா. அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் கமிஷனா முதலியார் கமிஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி ஃபர்ஸ்ட் விமென்ஸ் எஜுகேஷனுக்கு வந்தது 1959ல துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. அப்புறம் அன்சா மேத்தா கமிட்டி, கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் நமக்கு 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் நமக்கு இருக்கு. இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எது சொல்றோம்னா ஆர்டிகல் 21A வந்து ஃபண்டமெண்டல் ரைட். 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கணும். இது எப்போ வந்தா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வருது இது. அடுத்தது ஆர்டிகல் 29 and 30 இது மைனாரிட்டிஸ்க்காக வந்தது இது. ஓகே, உங்க கல்ச்சருக்காக நெக்ஸ்ட் அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சொல்றது ஆர்டிகல் 30ல வருது. நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். இது DPSPன்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்லாம் வந்து டிபிஎஸ்பி வந்து ஆக்சுவலா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது நமக்கு இருக்கிற ரைட். இங்க தப்பு நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் கூட வாதாடலாம். அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட். பட் டிபிஎஸ்பிங்கிறது அப்படி கிடையாது. இது பண்ணா நல்லா இருக்கும். அது ஓகே. ஸோ இது பண்ணா இன்னும் கவர்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஸோ இது பெருசா நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்குலாம் போக முடியாது. அதுதான் டிபிஎஸ்பி நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். இது ஆர்டிகல் 21 இயர்ஸ் சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா இது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்ல கான்சென்ட்ரேட் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து 6 to 14 இயர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறமா ECC ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்டிகல் 46 SC ST வீக்கர் செக்ஷன். ஓகேவா. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது நம்ம பண்ண வேண்டியது. ஸோ ஆர்டிகல் 51AK என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் என்ன பண்ணும், கண்டிப்பா பசங்க படிக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்றது. இந்த ஷெட்யூல் 7 பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்துச்சு, ஸ்டேட்ல இருந்துச்சு. அன்டில் ஓகேவா 1976 ஸ்டேட் லிஸ்ட், அது நாட் சப்ஜெக்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் இது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறிச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஐடியல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் எஜுகேஷன் நமக்கு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் சோஷியலிசம்னா என்னன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. சோஷியலிசம் ப்ரமோட்டிங் ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கறது. அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஜெண்டர், ரீஜன். நெக்ஸ்ட் செக்யூலரிசம்ங்கிறது இதுல எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நடக்கக்கூடாது. ப்ரமோட்டிங் டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ஃபெய்த், நம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறது செக்யூலரிசம், எல்லா ரீஜியனுக்கும் எல்லா ரிலிஜியன்ஸ்க்கும். அடுத்தது டெமோக்ரஸிங்கிறது எல்லாருக்குமே உரிமை இருக்கு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா. ஸோ அதான். அடுத்தது சாவரன் கண்ட்ரி, இண்டிபெண்டன்ட் பாலிசி மேக்கிங் இன் எஜுகேஷன் வித்தவுட் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்மளே நம்ம பார்த்துக்க சாவரன் கண்ட்ரி. ஸோ நமக்கு இருக்கு உரிமை. நேஷனல் ஐடென்டிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி த்ரூ கரிக்குலம், இது சாவரன். ஓகே. நெக்ஸ்ட் எகலிட்டேரியன் கண்ட்ரி ஸ்டேட்டுங்கிறது ஈக்குவல் அக்சஸ் டு எஜுகேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் பேக்ரவுண்ட். இன்க்ளூசிவ் பாலிசிஸ் ஃபார் CWSN கொடுக்கறது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது, எல்லாருக்கும் ஈக்குவலா அக்சஸ் கொடுக்கறது. ஓகே. நெக்ஸ்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் பாலிசிஸ் நம்ம கடைசியா ஒன்று இருக்கும். இந்த சென்ட்ரல் லெவல் என்னெல்லாம் பாலிசிஸ் அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். இல்ல DPEPன்னு சொல்றது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் 1994 to 2000 பண்றாங்க. இது எப்பன்னா சர்வ சிக்ஷா அபியானுக்கு முன்னாடி பண்றது இது. இவங்க ஃபோக்கஸ்ட் ஆன் குவாலிட்டி அண்ட் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் பார்க்குறாங்க. அடுத்து சர்வ சிக்ஷா அபியான் யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன் பார்க்குறாங்க. அப்புறம் NPEGEL 2003ல வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல் பார்த்துக்கிறாங்க. இந்த எலிமெண்டரி எஜுகேஷன் சப்போர்ட் ஃபார் கேர்ள்ஸ் அண்டர் SSA. அப்புறம் இந்த RMSA ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் செகண்டரி எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன். ஓகேவா. யூனிவர்சல் செகண்டரி எஜுகேஷன் மெயினா RMSA வந்துச்சுன்னா எலிமெண்டரி எஜுகேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் RTE ஆக்ட் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகே. இந்த RMSA ரூசாக்கு கொஞ்சம் இது பண்ண வேணாம். இவங்க செகண்டரி எஜுகேஷனை பார்த்துக்கிறாங்க, ரூசா அமைப்பு ஹையர் எஜுகேஷனை பார்த்துக்கிறாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சாக்ஷார் பாரத் அடல்ட் லிட்ரஸி ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் லிட்ரஸி அண்ட் கண்டினியூங் எஜுகேஷன். இந்த சமாக்ரா சிக்ஷா 2018 எல்லாமே ஓகேவா. இது மூணுமே கலந்தது. RMSA டீச்சர் எஜுகேஷன் SSA மூணும் கலந்தது. அப்புறம் மிட் டே மீல் அந்த PM போர்ஷன்
பார்த்துக்கிறது. அப்புறம் ரூசா, ராஷ்டிரிய உச்சித சிக்ஷா அபியான். இவங்க ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண பார்த்துக்கிறது. NAP 2020 இது. அப்புறம் நிப்புன் பாரத் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி பை கிரேட் 3 ஓரளவு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான். அப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் தீக்ஷா, ஸ்வயம், வித்யா, PM வித்யான்னு கூட சொல்லலாம் அது. பிரைம் மினிஸ்டர் வித்யா. ஸோ நிறைய டிஜிட்டல் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வர்றது, ஓப்பன் பிளெண்டட் லேர்னிங் கொண்டு வர்றது, ICT இன் ஸ்கூல் எஜுகேஷன், டிஜிட்டல் லேப்ஸ், கண்டென்ட் கொண்டு வருது. NADங்கிறது நேஷனல் அகாடமிக் டெபாசிட், டிஜிட்டல் ஸ்டோரேஜ் பண்றது, அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம். அப்புறம் SOAங்கிறது AI இனிஷியேட்டிவ். இது ஆக்சுவலாக ஸ்கில்லிங் ஃபார் AI ரெடினஸ் 2025ல வந்தது இது. கொஞ்சம் AI பற்றின லிட்ரஸி குழந்தைங்களுக்கு இருக்கணும், 6 to 12 குழந்தைங்களுக்கு இருக்கணும் கொண்டு வந்தது இது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, தமிழ்நாடுல நூன் மீல் ஸ்கீம் இருக்கு, நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு, வானவில் மன்றம் இருக்கு, அப்புறம் சமச்சீர் கல்வி யூனிஃபார்ம் கரிக்குலம் சிஸ்டம் கொண்டு வந்தது. இது மூணுமே நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறது, ஸ்டெம் லேப்ஸ் கொடுக்கறது, இந்த சயின்ஸ் ரிலேட்டட். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் தமிழ்நாடு ரிலேட்டட் நூன் மீல் ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீம், வானவில் மன்றம். அடுத்தது கேரளா. ஏன்னா நம்ம ஸ்டேட் பாலிசிஸ் கொடுத்ததுனால இதுல கொஞ்சம் நம்ம எல்லாமே லைட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேரளாவை பொறுத்தவரை ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். இது டிஜிட்டல் எஜுகேஷன் எம்பசைஸ் பண்றாங்க. இப்போ IT அட் ஸ்கூல். ஓகே, ஸ்டேட் வைட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வித்யாகாமா ப்ரோக்ராம், என்ஷூர் லேர்னிங் கண்டினியூட்டி டியூரிங் COVID-19. வித்யாகாமா ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. உத்தரப்பிரதேச பொறுத்தவரை சமார்த் போர்ட்டல், டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. குஜராத்தை பொறுத்தவரைக்கும் நமோ லக்ஷ்மி நமோ சரஸ்வதி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இன்சென்டிவ்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்ல கொடுக்குறாங்க. டெல்லியை பொறுத்தவரைக்கும் முக்கியமந்திரி டிஜிட்டல் ஸ்கீம், ஃப்ரீ லேப்டாப்ஸ், ICT லேப்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது மட்டும் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கும். இப்போ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்னு பார்த்தா நமக்கு நிறைய வரும். நமக்கு யூனிட் 3லயும் ஃபுல்லா தமிழ்நாடு பத்தி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் ஆட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ இவ்வளவுதான் நமக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நல்லா பாருங்க. ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை சுத்தி தான் நமக்கு வரும். ஓகே, இதுல எதனா பாயிண்ட்ஸ் விட்டிருந்தாலும் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு MCQ செஷன் பண்ணுவோம். அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லா 10 யூனிட்டும் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ண போறோம். இந்த 30 மார்க்ஸ் இதுல நம்ம ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.